விடியாத அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணங்கள், போதை வஸ்துகள் தமிழ்நாட்டிலே சர்வசாதாரணமாக நடமாடி ஒரு இளைஞர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு சீரழிந்து அதன் மூலம் இந்த விடியாத அரசு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தட்டி கழித்து போதை தவழும் முதல் மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருந்த நிலையில அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக போதை வஸ்துக்கு ஆளாகி தினந்தோறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஊடகங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிய முடியும். உச்சகட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அதாவது மெத்தனால் அருந்தி அதன் மூலம் பெரிய அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு 150க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட பொதுவாக கண் பார்வை இழந்தவர்களாகவும் அதே போல பல உடல் உறுப்புகள் செயலற்றவையாகவும் இருக்கின்ற அந்த சூழ்நிலை தான் வேதனை தருகின்ற சூழ்நிலை. இதற்கு யார் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்? இந்த விடியாத திமுக அரசை பொறுப்பு இந்த விடியாத திமுக அரசு இந்த விடியாத திமுக அரசை இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரை எதிலுமே ஒரு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும். ஒரு சமுதாயம் முழுமையான அளவிற்கு ஒரு அமைதி தவழ்ந்து அதன் மூலம் போதை இல்லாத ஒரு மாநிலமாகவும் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதுதான் ஒரு அரசுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இந்த போதை வஸ்துகளும் சரி, அதே போன்று கள்ளச்சாராய மரணங்களும் சரி சர்வசாதாரணமாக தமிழ்நாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றாரா என்கின்ற அந்த கேள்வி. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக கையிலே உள்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவர்களை பொறுத்தவரை ஒரு 22 பேர் மரணம் அடைந்த சூழ்நிலை. அப்போ திரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் அன்னைக்கு? நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன், கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவேன் என்று சொல்லி வாய் சாவடால் விட்டார். ஆனால் வாய் சாவடால் விட்டவர் இன்றைக்கு 60க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கின்றது கள்ளச்சாராயத்தால். ஒரு மிகுந்த ஒரு வேதனையும் அது இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்டனத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. சரி, இது ஒரு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் ஏற்பட்டு நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக போய் பார்த்து அதன் அடிப்படையில் ஆறுதல் சொல்லி அது மட்டும் இல்லாமல் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், அதாவது இந்த மெத்தனாலை விஷம், அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மருந்து, அந்த மருந்து போதிய இருப்புகள் இல்லை என்று சொன்னார்கள். அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் இருப்புகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மெத்தனால் சாப்பிட்டதன் விளைவாக இந்த இறப்புகள் வந்திருக்க நியாயம் இல்லை, குறைந்திருக்கும். ஒரு 5-6 பேர் செத்துருப்பாங்க. ஆனால் அரசுடைய மருத்துவத்தினுடைய அலட்சியத்தால் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 62 பேர் மேலே இறந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அறிக்கை பேட்டி கொடுத்த பிறகு அவசரமா போய் பாம்பேல போய் அந்த மருந்தை போய் வாங்கிட்டு வராங்க இன்னைக்கு. அதன் பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா காப்பாற்றிருக்கலாம் இல்லையா உயிர்? அத்தனை உயிரும் போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வராயன் மலை ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. கல்வராயன் மலையா இல்லை கள்ளச்சாராய மலையா என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய இன்றைக்கு அதுவும் அந்த ஆளும் வர்க்கத்துடையவர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன் சிபிஐக்கு நீங்க பயப்படணும்? சரி, மெத்தனால் பொறுத்தவரையில் ஒரு இன்டர்ஸ்டேட்ல இருந்து கடத்துறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு இன்டர்ஸ்டேட்ல இருந்து கடத்துற ஒரு விஷயத்த எப்படி ஒரு சிபிசிஐடி போய் விசாரிக்க முடியும்? ஏன்னா சிபிசிஐடி விசாரிக்க முடியாது. எனவே அதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி தேவை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு கோரிக்கை வைத்தாரு. அது மடியில கடலாம் சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே? ஆனால் சிபிஐ என்கொயரி வைத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஆளும் வர்க்கத்திலே உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களால் நிச்சயமா மாட்டுவாங்க. எனவே அதற்கு பயந்து சிபிசிஐடி என்கொயரி வச்சாரு. சரி, ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க. அந்த ஒரு நபர் கமிஷன் என்ன கமிஷன்? அது வெறும் கண் துடைப்பு கமிஷன் எதை போடுவாங்க, அதை டைல்யூட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் தான் அந்த ஒரு நபர் கமிஷனுடைய அந்த ஒரு செயல்பாடு இருக்கும். அதனால ஒரு உருப்படியா இருக்காது. எனவே அந்த ஒரு வகையில் சட்டமன்றம் ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு. எனவே பத்திரிகை துறை, அதே போல நிர்வாகத்துறை,
அதே போன்று ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை, அது ஒன்று இந்த மாதிரி வந்து சட்டமன்றம்லாம் ஒரு ஜனநாயகத்தின் தூண்கள். இந்த மக்கள் பிரச்சனைகளை எங்கே போய் விவாதிக்க முடியும் சொல்லுங்க? ஐநா சபையில் போய் விவாதிக்க முடியும்? ஐநா சபையில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஐநா சபையில் விவாதிப்போம். ஒரு மக்கள் பிரச்சனை வந்து இவ்வளோ பெரிய வந்து நாட்டையே வந்து ஒரு கள்ளச்சாராயத்தை உலுக்கி 62 பேர் மரணம் அடைந்திருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து அன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரே வந்து 23ஆம் தேதி கொடுத்துட்டார். சட்டமன்றத்தில் 23ஆம் தேதி கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்? அன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனை, அது விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்படியே பார்த்தா கூட அன்னைக்கு வந்து வெளிநடப்பு பண்ண பிறகுதானே அன்னைக்கு முதலமைச்சர் வராது. யாரு? ஸ்டாலினை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியே ஏதாவது பேச அனுமதி இல்லைன்னு சொன்ன பிறகுதான் அன்னைக்கு வந்து ஸ்டாலினே வந்து அன்னைக்கு வந்து உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு ஒரு சவால் விடுறாரு, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை தட்டி, ஆள் இல்லாத ஊர்ல டேபிளை தட்டி, சட்டமன்ற எதிர்கட்சிகள் கிடையாது, யாரும் கிடையாது, அவரே டேபிளை தட்டி ஒரு சவால் விடுறாரு. இப்படி வெறுமனே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கோமாளித்தனமான இந்த செயல் தான் இன்னைக்கு வந்து நாட்டு மக்கள் வந்து ஸ்டாலினை வந்து இன்னைக்கு வந்து விமர்சிக்கிறாங்க ஒழிய, ஒரு 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 தைரியமிக்க ஒரு முதலமைச்சர். அம்மா காலத்தில் என்ன, ஒரு கள்ளச்சாராயம் விட்டாலே அந்த விஓ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து நடக்கல? இப்போ அன்னைக்கு வந்து இது மரக்காணத்திலேயும் அதே போல செங்கல்பட்டுலயே வந்து அன்னைக்கு வந்து கள்ளச்சாராய நிகழ்வு நடந்த போது அன்னைக்கு உடனே என்ன பண்றீங்க? அதை ரைடு அடிச்சு ஒரு இடத்துல 500 பேரை பிடிச்சிருந்தீங்க. சரி, 500 பேரை பிடிச்சிங்கன்னா தொடர்ச்சியா வந்து இல்லாம இருக்கணும்னா, எங்களுடைய செந்தில் பாலாஜி கொடுத்த அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வையில பக்கம் 27 தெளிவாக குறிப்பிட்டிருக்கு, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த கள்ளச்சாராய மரணங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து கள்ளச்சாராய மரணங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி அம்மாவும் சரி, அதே போல புரட்சி தலைவரும் சரி, அதே போல நம்முடைய அண்ணன் எடப்பாடியனும் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு 62 பேர் இன்னைக்கு இறந்த நிலையில இன்னைக்கு அதை பற்றி கூட இன்னைக்கு வந்து விவாதிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு குண்டு கட்டாக வெளியேற்றம் அனுமதி மறுக்கப்படுது. ஒரு சபாநாயகர் என்றவர் வந்து ஒரு நியூட்ரலா இருக்கணும். பேரவைத்தர், நான் கூட பேரவைத்தராக இருந்தேன், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். கேள்வி நேரம் என்ன, ஒரு நாள் ஒத்தி வச்சா என்ன ஆயிட போகுது? கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்காம வந்து வெளியேற்றது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கிற, ஒரு ஜனநாயக மாண்பை சீர்குலைக்கிற, ஜனநாயக குரல் வலை நெருக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு வந்து ஒரு சட்டமன்றம் இருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு வேதனைக்குரிய விஷயம். அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு கழக பொதுச்செயலாளருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் மன்றம் நடக்கும்போது என்ன, ஒரு ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே. இப்போ எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் எல்லாமே போய் பர்மிஷன் கேட்டோம். பர்மிஷன் உண்டு இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு லெட்டர் கொடுத்தா என்ன சொல்லணும்? பர்மிஷன் கிராண்டட், நோ பர்மிஷன் சொல்லணும். எதுவுமே சொல்லாம இங்க கொடி கட்ட விடல, இது பேக்ட்ராப் வைக்க விடல, அதுக்கப்புறம் இது மைக்கு கிடையாது, மேடை கிடையாது. சரி, மேடை தான் நீ வந்து அலோவ் பண்ணல. சரி, மாட்டு வண்டியிலேயாவது நாங்கள் வந்து ஏறி நாங்கள் நின்று நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்றோம்னு சொன்னா, அதுக்கு இந்த காவல்துறை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு அம்புகள் தான். யார் ஓனர்? இதுக்கு ஸ்டாலின் தான் ஓனர் பேச்சு தான் கேட்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ற திரு ஸ்டாலின் அவர்களே, காலசக்கரம் மாறும். இன்னும் 2 வருஷம் ஆட போறீங்க நீங்க, அதுக்கு மேல உங்களால் ஆட முடியாது. அதனால இந்த ஜனநாயக குரல்களை நாங்களாம் நெருக்க மாட்டோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் போராட்டங்களுக்கு எல்லா வித அனுமதி கொடுத்தோம். ஆனா ஒரு போராட்டனே ஒரு கோளை போல பயந்து நடுங்குகின்ற ஒரு கட்சி திமுக, ஒரு முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் ஏன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தயங்குறாரு? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் வந்திருக்கீங்க. அவங்களால அலோவ் பண்ணி விட்டா நாங்க பாட்டு பேசுறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தட்டான் தரையில உட்கார்ந்து இன்னைக்கு எல்லா தலைமை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம். இப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இந்த ஆட்சியில ஒரு பேசுவதற்கு கூட உரிமை மறக்கப்படுது. ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்ல. ஒரு கருத்து சுதந்திரம் வந்து கழுத்தை நிறுத்தி ஒரு முழுமையான அளவுக்கு குரல்களை நெருக்கின்ற வகையில் தான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எதுங்க? எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, நான் கேள்வியில சொல்லியிருக்கேன், ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூன்னு யாரு இவங்களே சொல்றாங்க, மெத்தனால் வந்து வெளி மாநிலத்தோம்னா, அப்ப இன்டர்ஸ்டேட் இஷ்யூன்னா சிபிஐ தானே விசாரிக்கணும். அது சிபிஐ விசாரிச்சா பல உண்மைகள் வெளிவரும். அதுக்கு பயந்துருக்காங்க. அதுதான் கட்சியின் சார்பா, கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். கண்டிப்பா நீதிமன்றம் வந்து எல்லா நிலையும் அந்த சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவை நிச்சயமா அறிவிக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு.
முதல்ல சொன்னது அதிமுக தான். இல்லைங்க, இப்போ முதல்ல சொன்னதே எங்களுடைய இயக்கம் தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கட்சிகள் சொன்னாங்க. அது எங்களை பொறுத்தவரைன்னா ஒரு நபர் கமிஷன் வேஸ்ட் அது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. சிபிஐ வச்சா தான் உண்மை நிலை நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா சிபிஐ வந்து அவசியம் வந்து கண்டிப்பா நீதிமன்றம் பத்தின எங்களுடைய வாதங்களை வச்சிருக்கோம். கண்டிப்பா நல்ல முடிவு வந்து நீதிமன்றம் எடுக்கும். இல்ல, அது கட்சி முடிவு செய்யாது. தம்பி ஒரே விஷயம், நீங்க வந்து 27 மதுவிலக்கு 1020 அந்த கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 27 எடுத்து பாருங்க. நீங்க 27 எங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள் இல்ல அப்படின்னு யார் சொன்னது? கொள்கை விளக்க குறிப்பு திமுக கொடுத்த கொள்கை விளக்க குறிப்பிலேயே, செந்தில் பாலாஜி கொடுத்த குறிப்பிலேயே இருக்கு. அதை படி தம்பி, படிச்சுட்டு வாங்க தம்பி. இது ஆமா, தவறான தகவலை உருவாக்குறாரு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள். அதனால அவர்தான் வந்து பதவி விலகணும், சிஎம் ஏன் பதவி விலகணும்னு சொல்லி கேட்கிறாரு மாசு அவர்கள். இதை சொல்றதுக்கு வெக்கம் இல்ல மாசுக்கு? இவ்வளவு தூரம் தம்பி, இவ்வளவு தூரம் வந்து கதிரவன் நான் சொல்றேன். இப்போ அதாவது ஒரு ஸ்டாலினை பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்திட்டு இந்த அரசு நினைச்சா தடுத்துருக்கலாம் இல்லையா? அரசு நினைச்சா கள்ளச்சாராயத்தை முழுமையா ஒழிச்சிருக்கோம். அரசு அதுல அக்கறை காட்டல. நாடு எக்கேடு கெட்டு போனா நமக்கு வேண்டியது 3 தான்: கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இந்த 3 அது இருந்தா போதாது. நான் எவன் குடிச்சானா, எவன் செத்தானா, எவன் சட்ட ஒழுங்கு பிரச்சனைல வந்து கொலை ஆனானா, கொள்ளை ஆனானா, கற்பழிப்பு ஆனானா, ஆள் கடத்தல் ஆனானா, கட்ட பஞ்சாயத்து ஆனானா, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அப்படித்தானே இன்னைக்கு வந்து முதலமைச்சரோட செயல்பாடு இருக்கு, அப்படித்தானே அரசாங்கத்தோட செயல்பாடு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில போய் அங்க விசிட் பண்ணி ஒரு 2 மருந்து, அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா உயிர் காக்கும் மருந்து. அதாவது மெத்தனால் வந்து ஒரு கொடிய விஷம். எத்தனால் வேற, மெத்தனால் வேற. இந்த மெத்தனால் வந்து சாப்பிட்டாலே என்னாச்சுன்னா கண்ணு போயிடும், உடல் உறுப்புகளுக்கு அப்படியே சிறுக. அது அந்த ரைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மருந்தை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உயிரிழப்பு வந்து டெஃபினட்டா குறைஞ்சிருக்கும். அப்ப அதை சுட்டி காட்டினா அது தவறுன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு வந்து வியாகியானம் பண்ணி இப்ப இன்னைக்கு 62 பேருடைய அந்த ஆவி மாசும் சும்மா விடாது, ஸ்டாலினும் சும்மா விடாது. நைட்ல வந்து 2 பேரும் பாவிகளை அவங்களால தானே நான் சேர்த்தேன்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து ஆகும் நிலைமை. அதனால ஒரு எதிர்கட்சி சுட்டி காட்டுதுன்னா தவறு ஒத்துட்டு போங்க. ஆமாங்க, இந்த மாதிரி வந்து லேப்ஸ் ஆயிப்போச்சுன்னு அந்த ஒத்துக்கிற அந்த தைரியம் கிடையாது. மாறாக வந்து எதிர்கட்சி மீது குற்றம் சாட்டுறது. இதான் வந்து திமுக பண்பாடு. தம்பி நான் கூட ஸ்பீக்கரா இருந்திருக்கேன். சரிதானே தம்பி? ஏமா மாலா சுமார் மாலா நான் கூட ஸ்பீக்கரா இருந்திருக்கேன். கதிரவன் தம்பி யாரு குறுக்க பேசக்கூடாது. ஏமா நான் பேசுறேன் உங்களுக்கு, உனக்கு என்ன அவசியம்? அவங்க எல்லா டிவியும் கேட்பாங்க, அவங்க எல்லாம் இருப்பா தம்பி. நான் என்ன வந்து இது அண்ணாமலையா சித்தனா பிடிச்சது புரஸ்காரம் திட்டுறதுக்கு 100 கேள்வி 1000 கேள்வி கேட்டோம். நான் சொல்றேன், நீ என்னத்துக்கு போய் நீ எந்த டிவி கேட்கற? வாய் முடியும் கம்பெனி சுமார். அது நன்னா பேர் பிசினஸ் அனுப்பிச்சிடும். இல்லை நான் என்ன நீ கம்பெனி நீ ப்ளஸ் வந்து நான் டீல் பண்றேன். நான் அண்ணாமலையா ஷார்ட் டம்பர் ஆகுறதுக்கு இல்ல வேற ஏதாவது இப்ப எவ்வளவு டிவில ஷார்ட் டம்பர் ஆக மாட்டேன். எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். புரியுதுங்களா? அது இப்ப சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் வந்து ஸ்பீக்கருக்கு இருக்கு முழு அதிகாரம். ஏன் வந்து இப்ப எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாருல, அதே அதிகாரம் நானும் இல்லை.
ஒரு அதிமுக்கியத்துவம் அந்த பிரச்சனை அது பார்க்கணும். நீங்க சாதாரண பிரச்சனை இது 62 பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி நேரம் எங்க ஊர்ல வந்து வாய்க்கால் வந்து வெட்டுறதுக்கு வந்து அரசு அனுமதி தருமா? எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து போறதுக்கு வந்து ஒரு சின்ன பேருந்து விட அரசு அனுமதிக்குமா? இது நாளைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்ததா? இதை ஒத்தி வைக்கலாமே? இதை 1 hour இதை கேள்வி நேரத்தை 11:10 இருந்து இப்போ வந்து 9 மணி இல்லை 9:30 ஆரம்பிச்சிருக்காங்க. 9 மணி நான் 10 மணி ஆரம்பிப்பேன். 10 மணிலேருந்து 11 மணிக்கு கேள்வி நேரம். அந்த 10லேருந்து 11 மணிக்கு கேள்வி நேரம் ஒரு நாள் அதை ஒத்தி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு நாட்டையே உழைக்க ஒரு பிரச்சனை, பல பேருடைய மரணங்கள், அது வந்து விவாதிக்கும் போது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த என்னென்ன தவறுகள் இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டி ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட்டுட்டு கேள்வி நேரத்தை நான் ஒத்து வைக்க முடியாது. ஒத்து வைக்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்குல்ல ஸ்பீக்கருக்கு. ஒரே தீர்மானம் தான். இன்னைக்கு அவசர பொது முக்கியத்துவம் தீர்மானம் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதில் இந்த அவசிய பொது முக்கியத்துவம் தீர்மானத்தின் அடிப்படையில் கேள்வி வர ஒத்தி வைக்கப்படுறது. ஏற்போராங்க மறுபொருள் இல்லைங்க, ஏற்பொருள் அதிகம் என்று கருது, ஏற்பொருள் அதிகம், கேள்வி வர ஒத்தி வைக்கப்படுது. இதுதான் சாதாரண. இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் ஸ்பீக்கருக்கு? நான் கேட்கறேன், இதை சொல்றதுக்கு என்ன ஸ்பீக்கருக்கு கஷ்டம்? அன்னைக்கு 1 hour விவாதிச்சிருக்கல, விவாதிக்க மனம் இல்லை. ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எல்லாம் அவங்க சார்ந்தவங்க. அதனால அது உண்மை வெளியே வந்துடும். அந்த உண்மை வெளியே வரக்கூடாது என்ற அடிப்படையில் அன்னைக்கு விவாதிக்கல, மறுநாள் விவாதிக்கல. நீ எங்க தூங்கி வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ல ஸ்லூடா இருக்கணும்பா, ஸ்லூடா இருக்கணும். கள்ளச்சாராயம் தொடர்பா இன்னைக்கு அதிமுக போராடுறாங்க, 2 நாள் முன்னாடி பாஜக போராடுறது, ரெண்டுத்துக்குமே காவல்துறை வந்து அனுமதி வழங்கல. இன்னைக்கு மாலையில திருமாவளவன் தலைமையில இப்போ தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாரு? ஸ்டாலினை பொறுத்தவரையில அவர் வீட்டு முன்னாடி அவருடைய அன்பிற்குரிய மனைவி, அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே போர்டு பிடிச்சி வச்சாங்க இல்லையா? இதே கருப்பு சட்டை, இதே கருப்பு பேண்ட் தான், வாயில வந்து மாஸ்கை போட்டுட்டு போர்டு பிடிச்சாங்க. அதாவது வந்து மதுவிலக்கு இந்த அரக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, மூடு மூடு மூடு, டாஸ்மாக மூடு. இப்போ மூடிங்கப்பா வாயேனே, இப்போ அதை பத்தி திறக்க மாட்டேன்றீனே இல்லையா? அல்ல நான் என்ன சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க இல்லையா, டாஸ்மாக இழுத்து மூடுங்க. அது நீங்க சொன்னதானே, டாஸ்மாக இழுத்து மூடுவேன். அதனால சொன்னதை செய்யுங்கன்ற, அதை செய்து வைக்கல. ஆட்சி எதுல சாதனை படிச்சிருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு ஒரு அமைதி நிலைநாட்டுறதுக்கு சாதனை படிச்சிருக்கா? இல்லை அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு சாதனை படிச்சிருக்கா? இல்லை வந்து மக்களுக்கு வந்து எல்லா வித வசதிகளும் செய்து தருவது சாதனை படிச்சிருக்கா? ஒரே ஒரு சாதனை என்னன்னா, ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் உள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா? 48,000 கோடி ரூபாய். எவ்வளோ? 48,000 கோடி ரூபாய். அதுதான் வந்து ஒரு பெரிய சாதனையா இந்த அரசு பண்ணிருக்கு. எல்லாத்துடைய வயிற்றுச்சலை சம்பாரிச்சு அதன் மூலம் இந்த செத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, கலெக்டர் வந்தோடனே இது சாராய மரணம் இல்லைன்றாரு. அதுலேயே பாதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் செத்தது ஒரு பக்கம். சரி, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களை யார் சஸ்பெண்ட் பண்றது? நியாயமே பார்த்தா ஸ்டாலின் தான் சஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்டாலினை 2026 பர்மனண்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஏன்னா 26 வரைக்கும் தாங்குமா?